నమస్తే. ఐఎమ్ సాయి గీతాంజలి. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சாயந்தரம் எனக்கு ஒரே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. 4 மணிக்கு. சரி வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தேன். சோயா தான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சோயாவை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு உப்பு போட்டு மூடி வச்சுட்டேங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க தனியாக. அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் உப்பு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை வாசனை போனோடனே பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அது மசாலா எல்லாம் சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு கிரேவி மாதிரி வரணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் சேர்த்துட்டேன். அது கூடவே பெப்பர் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச சோயாவை என்ன பண்ணணுன்னா அந்த கிரேவியில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு அதை கூட மேலே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.